நம்ம சூர்யாவோட விஸ்வநாதன் சன்ஸ் ரிலீஸ் ஆன 2 டேஸ்லேயே வேர்ல்டு வைட் 70 க்ரோர்ஸ்க்கு அதிகமான கலெக்ஷனை தொட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் விஸ்வநாதன் சன்ஸோட கலெக்ஷனும் அப்புறம் நம்ம தமிழ் படங்கள் இன்றைக்கி என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு புக்கிங் ஸ்டேட்டஸையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஸ்வநாதன் சன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரிலீஸ் ஆன டே 2ல் தமிழ்நாட்டில் மட்டும் 10.75 crores, ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் 9.50 crores, கர்நாடகாவில் 3.25 crores, கேரளாவில் 1.75 crores, இதை தாண்டி ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலாம் சேர்த்து 0.48 crores. ஸோ டோட்டலாக இந்தியாவில் மட்டும் 25.73 crores, ஓவர்சீஸில் 17 crores. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைட் 42.73 crores கலெக்ஷன் கொடுத்துருக்கு. அதாவது டே 1 விட டே 2ல் 12லேருந்து 13 கோடிக்கும் அதிகமான கலெக்ஷனை கொடுத்துருக்கு. ஸோ உண்மையாகவே சொல்கிறேன், படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதை விட கலெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. அதுவே 2 டேஸில் டோட்டலாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மட்டும் 18 crores, ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா 16.50 crores, கர்நாடகாவில் 5.05 crores, கேரளாவில் 3.25 crores, இதை தாண்டி ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலாம் சேர்த்து 0.67 crores. ஸோ இந்தியாவில் மட்டும் 43.37 crores, ஓவர்சீஸில் 31 crores. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைட் 74.37 crores கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாளில் 75 கோடி கலெக்ஷனை கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கெல்லாம் கலெக்ஷனெல்லாம் கண்டிப்பாக குறைஞ்சது 45லேருந்து 50 கோடி கலெக்ஷன் வரும். ஸோ கண்டிப்பாக ரிலீஸ் ஆன 3 நாளில் 100 கோடி கலெக்ஷன் இந்த படம் கொடுக்க போகுது. ஸோ அதுவே இல்லாமல் இந்த படத்துக்கு தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு டு நெகட்டிவ் வந்திருக்கு. ஸோ ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் தான் போய்கிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி சென்னை சிட்டிங்ஸில் புக்கிங் செய்ய பாருங்களேன். தெலுங்கு வெர்ஷனுக்கு 8 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அதில் 5 ஷோஸ் பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட்டில் கிடக்கு. ஸோ உண்மையாக சொல்கிறேன், ஹைதராபாத்லலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா ஃபாஸ்ட் ஃபில்லிங் அப்போ சோல்ட் அவுட்டில் தான் இருக்குது. க்ரீன்லேயே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் இந்த வீக்கெண்ட் முடிகிறதுக்குள்ளே 100 கோடி கலெக்ஷன் கொடுக்க போகிறது உறுதி. அதையும் தாண்டி 120-130 கோடி கலெக்ஷன் போதான்னு. அதையும் தாண்டி இந்த படம் சண்டே புக்கிங்ஸ் பார்த்தோம்னா டோட்டலாக 473 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. அதில் 277 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருக்கு. 30 ஷோஸ் சோல்ட் அவுட்டுமே ஆகிருக்கு. அதாவது டே 1 விட டே 2க்கு ஷோ கவுண்ட் ஃபாஸ்ட் ஃபில்லிங் இன்க்ரீஸ் ஆச்சு. டே 2வை விட இப்போ டே 3க்கு பார்த்தீங்கன்னா ஷோ கவுண்ட் ஃபாஸ்ட் ஃபில்லிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்ப்போம் தமிழ்நாட்டில் 15 crore கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொடுதான்னு. அது வேறு இல்லாமல் இன்றைக்கி விஷாலோட மகுடம் இந்த படத்தோட நிலைமையை பார்த்து என்ன சொல்கிறேன்னே தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட 96 ஷோஸ், அதாவது 100 ஷோஸ்க்கும் கம்மியாக தான் இன்றைக்கி ஷெடியூலே பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு படம் பார்த்திங்கன்னா 3வது நாள் சண்டே தான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெர்ஃபார்ம் பண்ணணும். இது சண்டே தான் பார்த்திங்கன்னா லோவான பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுலேயும் 5 ஷோஸ் தான் ஃபாஸ்ட் ஃபில்லிங்லேயும், ஒரு ஷோ கூட சோல்ட் அவுட்லேயுமே கூட கிடையாது. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட 30 கோடிக்கும் அதிகமான பட்ஜெட்னு சொல்கிறாங்க. ஆனால் 2 டேஸில் பார்த்திங்கன்னா 2 to 3 crores கலெக்ஷன் தான் வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷால் கேரியர்லேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டிசாஸ்டர் மூவியாக அது இருக்க போகிறது உறுதி. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இது பார்த்திங்கன்னா ரொம்ப லோவான பெர்ஃபார்ம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன ரீசனாலும் தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்து நம்ம லோகேஷ் அப்புறம் அனிருத்தோட டிசி படத்தை எடுத்துட்டோம்னா இன்றைக்கி டோட்டலாக 157 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அதில் 80 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்லேயும் 2 ஷோஸ் சோல்ட் அவுட்டுமே இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு ஒரு செகண்ட் வீக் இது. ஸோ செகண்ட் வீக்கில் உண்மையாகவே ஒரு பிளாக் பஸ்டரான பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வேர்ல்டு வைட் 70 crore கலெக்ஷனை தொட்டிருக்கு. ஸோ 100 கோடி கலெக்ஷன் இந்த படம் தொடுமான்னு நீங்கள் நினைக்கிறாங்கன்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் விஜயோட ஜனநாயகம் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி டோட்டலாக 54 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அதில் 33 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்லேயும் 2 ஷோஸ் சோல்ட் அவுட்டுமே இருக்குது. அதாவது இந்த படத்துக்கு இது 4th வீக். ஸோ 4th வீக்லேயுமே பார்த்தீங்கன்னா 33 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் 2 ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகிருக்குன்னா அது இவருக்கு மட்டும்தான் நடக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த படம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இன்னும் 1 வீக் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த படம் 340லேருந்து 350 கோடி கலெக்ஷன் இந்த வேர்ல்டு வைட் தொடுதானே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபைனலாக இதெல்லாம் தான் இந்த வீக் ரன் ஆகிற நம்ம தமிழ் மூவி. ஸோ இதில் நீங்கள் எந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துட்டீங்க இல்லை பார்க்க பிளான் போட்டிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.